வெல்கம் டு பாஸ்கீஸ் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பாலா அவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், வெற்றி ஒரு மேட்ச், இப்ப அடுத்து தோல்வி ஒரு மேட்ச், என்ன சார் நடந்துட்டு இருக்குது? இந்த பேச்செல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில் கரெக்டா சொல்லணும். முதல் 6 ஓவர் T20 போடுறாங்களே, அதுக்கு என்ன பேர் பவர் பிளே சார் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. நேற்று இந்தியன் டீம் கான்ட்ரடிக்ட் பண்றாங்க, கோவத்துறாங்க. புவர் பிளே, இட் இஸ் நாட் பவர் பிளே. முதல் 6 ஓவர் எங்களை போலிங் போட சொன்னா சரி, பேட்டிங் ஆட சொன்னா சரி, நாங்க முதல்ல கிரிக்கெட் கத்துக்கிற மாதிரி தான் நாங்க ஆடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேசுவோம் சார். எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட், இல்ல முதல் டவுட் அங்கதான் அந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சிவம் தூபேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, பவுலிங்க்கும் யூஸ் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சார், நாங்க முதல்ல அவரை பேட்டிங்கே யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க வேற அப்படின்றாங்க நம்ம இந்தியன் டீம். அதாவது மேட்ச் முடியறதுக்கு ஒரு 12 பால் பாக்கி இருக்கும்போது நம்பர் 8 பேட்ஸ்மேனா இப்படிப்பட்ட ஒரு சேஸ்ல உங்களுடைய பிரைம் ஹிட்டர்ஸ்ல 2-3 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவரை நீங்க இறக்குறீங்கன்னா, அப்போ வாட் மெசேஜ் ஆர் யூ கன்வேயிங் த்ரூ திஸ் அப்படின்ற அந்த கொஸ்டின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. வெரி ட்ரூ, லவ்லி பாயிண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஏன்னா சிவம் டூபே நேற்று போரிங் யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா பவர் பிளேல மெயின் போலர்ஸ் பேடா போட்டாங்க. பட் ஃபார் வருண் அண்ட் அக்சர் மீது எல்லாரும் பேடா போட்டாங்க, எல்லாருமே பேடா போட்டாங்க. அப்போ சிவம் டூபே கொண்டாந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸ்பின்னும் இல்லாம பேரும் இல்லாம 2 கடனா போடுறா ஃபோர்ஸ் பண்ணதான் போயிருப்பாங்க. எரர் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்ல ரைட்டு. இன்னொரு ரொம்ப கிரேவர் நீங்க சொன்னதுதான், ஆஸ்கிங் ரேட் இஸ் கிளைம்பிங் டு 16, 17, 18. அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஆஸ்கிங் ரேட் இஸ் 10+ ஓபனிங்லயே. அப்படி இருக்கும்போது சிவம் டூபே 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற நம்பர் 1 பிளேயர் டீம்ல. பேக் ஃபுட்ல வீக்னஸ் இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் சிக்ஸர்ஸ் சொன்னா சிவம் டூபே இஸ் நோன் ஃபார் சிக்ஸர்ஸ். அவரை தான் யூஸ் பண்ணணுன்ற. அவரை போய் கடைசியில டெய்ல் என்டர் மாதிரி அனுப்பிச்சிட்டு அக்சர் பட்டேல முதல்ல அனுப்பிச்சா, அக்சர் பட்டேல் சேலஞ்சிங் கண்டிஷன் நல்லா ஆடுவார். பவர் கிடையாது, 6 ஹிட்டிங் பவர் அவர் கிடையாது. அவர் டைமிங்ல 6 அடிச்சா தான் உண்டு. பட் மேசிவ் பவர்ல அடிக்கணும்னா சிவம் டூபே வரணும். ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு கேப்டன்சி. அது கோச் யார் பண்ணாங்க தெரியல. ரொம்ப ராங்கும் டூபே விஷயத்துல ரெண்டுமே. சார், தூபேக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் வந்தது ஒண்ணு, அது ஒண்ணு சார். இன்னொன்னு ஜிதேஷ் சர்மாவை நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலுமே கூட அவருக்கும் இந்த மேசிவ் 6 ஹிட்டிங் பவர் கெப்பாசிட்டி தூபே அளவுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது வெரி கிளியர்லி தூபே வந்ததுக்கு அப்புறம் தான் அக்சரும் வந்திருக்கணும், ஜிதேஷ் சர்மாவும் வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். I differ with you because I differ from you, sorry, because என்னன்னா பாலா, ஜிதேஷ் சர்மாக்கு இருக்கிற 360 டிகிரிஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல. எதை வேணா இப்படி போய் இப்படி அடிச்சார் ஒரு 6 பாத்தீங்களா. ஆஃப் சைட்ல போய் ஒரு ஃபிளிக் அடிக்கிறது, டவுன் த லெக் சைடு கவர்ஸ் மேல அடிக்கிறது இருக்கு. இம்ப்ரோவைசிங்ல ஜிதேஷ் தான் பெஸ்ட். அதனால ஜிதேஷ் கரெக்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி தூபே பின்னாடி போனதுக்கு காரணம் பேக் ஃபுட்ல போட்டுன்னே இருந்தேன். நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேருன்னு பாக்டர் இல்ல, அவர் போடுற போலிங்க சத்தியம் அடிக்க முடியாது துபேல. ஜிதேஷ்க்கு அப்படி கிடையாது. நீங்க ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க, சோலோ விமன் கொடுத்துருவாரு ஃபைனல்ல 12-13 இருக்கும் ஆஸ்கிங் ரேட். பிகாஸ் ஆல் ரவுண்ட் தி விக்கெட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. நேற்று ஜிதேஷ் பண்ண தப்பு என்ன தெரியல, நம்ம யான்சன் போடும்போது நான் இப்ப பேட்டிங் இப்படி ஆடுறேன்னா எனக்கு இந்த பக்கத்துல இருந்து டுவர்ட் ஸ்லிப் ஆங்குலரா போயினே இருக்கு பால், நல்ல ஹைட்ல இருந்து. ஜிதேஷுக்கு ஆஃப் சைட்ல பிரமாதமா ஆட வரும், விட்ரா பண்ணி கவர்ஸ் மேல அடிக்க தெரியும். ஆனா அதை விட்டுட்டு டெஸ்பரேட் ஆகி எல்லா பாலையும் விட்ரிகேட் பக்கத்துக்கு சுத்தினே இருந்தார். அதனாலதான் ஒரு பேட்ல படலையே தவிர ஜிதேஷ் கரெக்ட். ஜிதேஷ் டூபே எல்லாருமே முன்னாடி வந்திருக்கணும் நேற்று ஆஸ்கிங் ரேட்டுக்கு. இன்னொரு ஃபார்முலா சொல்றேன் உங்களுக்கு, நம்ம பேசியிருக்கோம் வேற ஆங்கிள். என்னன்னா பாலா, 13, 14, 15, 16 பர் ஓவர்னு நமக்கு ரிக்வயர்டு ரன்ஸ் லாஸ்ட் 5-6 ஓவர்ஸ்ல இருக்கும்போது, இப்ப டீம்லயே யாரு பெஸ்டா 6 அடிப்பாங்க? நான் சொல்றது வெறும் ஃப்ரண்ட் ஃபுட்ல டூபே மாதிரி 6 அடிக்கிறது இல்ல. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஃபிளிக்ல 6, அப்பர் கட்ல 6, ஸ்ட்ரெயிட்ல லாப்ட் 6 இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி பிளேயர் ஒரு 2 ஆடிட்டு என்ன ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கணும்னா, நான் ஆடுற 6 பால் ஃபேஸ் பண்ணேன்னா, ஒரு ஓவர்ல 6 பால் நான் ஃபேஸ் பண்ணேன்னா 3 6 இல்ல 2 6 ஷோர் 12. நான் வேஸ்ட் பண்ண பரவாயில்ல, 2 பால் வேஸ்ட் பண்ண பரவாயில்ல. ஆனா 2 பால் நான் 6 அடிச்சே ஆகணும். 6 ஹார்ஸ் டோர்னமெண்ட் மாதிரி ஆடணும். அப்படி ஆடினீங்கன்னா தான் அந்த ப்ரெஷர் குறைஞ்சீங்கன்னா, நீங்களும் 1-2க்கு நீங்க ஆட்டீங்கன்னா இன்னும் 17-18 போயினே இருக்கும். லாஸ்ட் ஓவர் 18 to win கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் அது 18லயே வச்சுக்கணும், அதை தாண்டிடக்கூடாது. அப்படி சொல்றேன். ஸோ இவங்க 2 பேருமே சிங்கிள்ஸ் 2 எடுக்கிறதுல பாயிண்டே கிடையாது. கடைசி 5 ஓவர்ஸ் நீங்க 6 ஹார்ஸ் டோர்னமெண்ட் மாதிரி ஆடணும்.
ஒரு டிம் டேவிட் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். டிம் டேவிட் கட்சி 5 ஓவர் இருக்காருன்னா இருக்கிற 30 பால்ல 24 பால் அவர் ஆட விட்டுருக்கான்ற. அவர் அதுல 10 பால் வேஸ்ட் பண்ணாலும் 14 பால் சித்தச்சிடுவார். அதை நம்ம பார்த்துக்கணும். நேற்று ஹார்திக் அவுட் சரி, பட் ஜித்தேஷுக்கு அடிக்க முடியும்னாலோ இல்ல வேற ஒருத்தரால் அடிக்க முடியும்னாலோ திலக் வர்மா இஸ் பிரில்லியன்ட் இம்ப்ரோவைசிங்ல. அவங்க எல்லா பாலும் மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அதை நம்ம நம்ம இல்லை. இதெல்லாம் யாரோ சொல்லி அனுப்பணும் டெய்லண்டர்ஸ். இதை ஜித்தேஷ் திலக் வர்மா சொல்லியிருக்கணும். நீ ஆஃப் சைட்ல பிரமாதமா அடிப்ப சிக்ஸ், தேவையில்லாத அக்ராஸ் அப்போ அதே ஒரு மிஸ்ஸிங் எவ்ரி பால், டைமிங்கும் ஆக மாட்டேன்றது. ஆஃப்ல அடிச்சு நேரம் அலட்சியமா போயிருக்கோம் சிக்ஸ். சார் அப்ப நீங்க சொல்றதுபடி பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா வந்தது கூட ஓகே தான். ஒன்லி அக்சர் பட்டேல் மட்டும்தான் தூபேக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லும்போது ஆமா, no point in sending Dubey before நம்ம ஜிதேஷ் சர்மா because it's too late. 3 ஓவர்ஸ்ல ஆவரேஜா 17 to 18 தேவைப்படுது. அந்த சமயத்துல எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அவர் பேக் ஃபுட் போட்டு அடிக்கிறாரு. ஸ்டம்புக்கு நேரம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பேக் ஃபுட் போட்டு அடிக்க மாட்டார். அது நடக்காது ஜிதேஷ்ட. ஸோ ஜிதேஷ்க்கு அந்த ஒரு இன்ச்சு இருக்கு இம்ப்ரோவைசேஷன். ஆனால் அக்சர் பட்டேல் டயத்துல டூபே அடிச்சிருந்தீங்கன்னா அவர் ஒரு 5 பால் தள்ளி ஆடிந்தா கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 6-7 சிக்ஸ் வருது. நேற்று அடிச்சிருப்பாரு. ஏன்னா பிச்சில் ஒண்ணுமே இல்லை, பியூர் பேட்டிங் பிச். அதுதான் காஸ்ட்லியர். அப்போ மேபி நீங்க சொல்றதுபடி பார்க்கும்போது அக்சர் மட்டும்தான் அப்படின்னா அப்ப நம்பர் 7ல தான் கிட்டத்தட்ட தூபே ஆடுற மாதிரி இருந்திருக்கும் சார். நேற்று இன்னைக்கு நம்பர் 8ல ஆடினாரு. நீங்க வந்து இன்னும் ஒண்ணு போனா நம்பர் 7 வரைக்கும் கூட ஓகேன்னு சொல்றீங்க தூபே இல்லைங்களா? ஆமா ஆமா, நீங்க டூபேக்கு ஒரு 10 to 11 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவர் மேக்கப் பண்ணுவார் சிக்ஸ் ஹிட்டிங்ல. பட் என்ன ஒண்ணு, நேத்தி அவங்க காம்பிடன்ஸ் டாப் கிளாஸ். தே அவுட் பிளேடர்ஸ் இன் ஆல் ஆங்கிள்ஸ். ஃபீல்டிங், போலிங், பேட்டிங்ல போட்டு பொட்டிப்போ மாதிரி அடைக்கிட்டாங்க நம்மள. அவங்க லவ்லியா போட்டாங்க பார்த்தவங்க. இன்னொரு விஷயம், அந்த லிண்டேன்னு ஒருத்தர் போட்டார்ல, அவங்களுக்கு டெரிபிக்கா போட்டார் போலிங்க. அவர் அந்த ஃபெரேராவோட பயங்கரமா போட்டாரு. அந்த மாதிரி ஒரு போலர் வந்து முதல் பால் நல்ல பால் போட்டா, 2வது பாலும் நல்ல பால் போட்டா, தப்பி தவறி அவங்கள வந்து செட்டில் ஆக விட்டுறவே கூடாது. நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணி மெருகினோம். அவரு தான் ஆரம்பிச்சு விட்டாரு ஸ்லைன். நமக்கு அது ஒரு டேஞ்சரா போச்சு. அவர் அப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சாரு எல்லா பாலும். அவர் அடிக்கிறது அளவுக்கு நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணல. சரி, நம்மளதுல எங்க நம்ம கேம் நம்ம கொண்டோம் திருப்பின்ற சொல்றேன். பவர் பிளேல பேடா போட்டு விட்டுட்டோம். பும்ரா பேட் போலிங், ஹர்ஷ்தீப்பும் பேட் போலிங், எல்லாம் ஷார்ட் பால் பவுன்சர்ஸ். ஷார்ட் ஆஃப் லிங்க்ல அழகா விசிபிலிட்டி மிடில் ஆஃப் த பேட்ல பால் படுற மாதிரியே போட்டுருக்காங்க எல்லா பாலும். யார் கிளாஸ் மறந்துட்டாங்க, ஸ்லோவர் ஒன்ன மறந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல என்ன ஸ்டன்னிங்கா இருந்ததுன்னா, வருண் சக்கரவர்த்தியை மிஞ்சறதுக்கு போலரே கிடையாது பாஸ் டீம்ல. நீங்க என்ன கண்டிஷன் கொடுங்க, எவன் வேணா ஆட்டம். அவனை நான் 2 பால் என்ன சிக்ஸ் வச்சா 4 பால் அவனை கண்ணில் வரல விட்டு ஆட்டுவேன்ட்டு போடுற நம்பர் 1 போலர் அவர் தான். 16th ஓவர் அவர் 4 ரன் கொடுக்குறாரு பாஸ். ஒரே ஒரு பவுண்டரி, அது லாஸ்ட் பால். அண்ட் அடுத்த ஓவர் வந்து 4 ரன் கொடுத்து அக்சர் ஒரு விக்கெட் எடுக்கிறார். ஜஸ்ட் ரிமெம்பர், 16th and 17th ஓவர் ஒரு விக்கெட் எடுக்கிறோம், ஜஸ்ட் 8 ரன் கொடுக்குறோம். அந்த மாதிரி திரும்பி வரணுன்ற கேம் உள்ள. அப்ப அது என்ன ஒரு வெளியில வரும். அது ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். மீதி அப்படியே விட்டுட்டோம். திலக் வர்மாவுடைய பேட்டிங்ல மட்டும் டாப் கிளாஸ். Technically, if you want me to spell out what exactly happened yesterday, போன மேட்ச்ல பந்து ஸ்லோவா வருது, கேரம் பிச்சு பந்து ஸ்லோவா வருது, இவங்க சீக்கிரம் ஆடுறாங்க. அதுல அழிஞ்சோம் முதல்ல ஓப்பனிங் 6 ஓவர்ல. இந்த தடவை பந்து சீமிங், பவுன்சிங் அண்ட் ஸ்விங்கிங், இதுல மெதுவா ஆடுறோம். இதுலதான் குயிக்கா ஆடணும். இதுல மெதுவா ஆடுறதான் முதல் 3 பேர் பாத்தீங்கன்னா ஐதர் காட் பிஹைண்ட் ஸ்டம்ப்ஸ் அவுட். எல்லாரும் இவங்க டிசைட் பண்றதுக்குள்ள எஜெக்ட் போயிடுச்சு. அதான் சொல்றேன், முதல் 3 பால் பார்த்த உடனே இது என்ன மாதிரி பிச்சு நம்ம கேம் எப்படி மாத்திக்கணும்ன்றத சிந்திக்கிறதே இல்லைன்ற சொல்லிட்டு இருக்கு. சார், சுப்மன் கில் ஆஸ் இந்தியன் ஓபனர் அப்படின்றத பார்க்கும்போது ஓடிஐல கேள்வியே கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா அவர் இருக்கிறாரு. பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல கூட வந்து அந்த நம்பர் 3, நம்பர் 4 ஸ்லாட்டுக்கான ஒரு உகந்த பேட்ஸ்மேனா இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. தட் ஹேஸ் டு பி ஆன்சர் வித் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இன்னும் போக. பட் ஆனால் T20 பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல இருக்கிற சுப்மன் கில்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா T20 ஃபார்மெட்ல ஆக்சுவலா பார்க்க முடியல சார். ஒரு குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கார்டுன சுப்மன் கில்ல ஆக்சுவலா இங்க பார்க்க முடியல சார். Yeah, I agree, but we have to give him 1 or 2 chances more. But there's no harm in trying Sanju Samson in place of Gill. ஏன்னா கில்லு வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஒருத்தர் இங்கிலாந்துல போய், அதாவது இங்க வந்து நம்ம என்ன கருண் நாயர் அடிக்கிற மாதிரி அங்க போய் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அவர் வந்து நார்மல் பேட்ஸ்மேன் கிடையாது தெளிவா. அவரு லோடா இருந்துச்சு அவரு இங்கிலாந்து அகேன்ஸ்டா. ஸோ அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். இப்ப கழுத்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு லீன் பேட்ச். பட் அவர் மெரிச்சிருவார். T20 ஐடியல் பிளேயர். இப்ப ரிலாக்ஸ் பண்ண சொல்லி ஒரு 2 மேட்ச் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சஞ்சு ஓபனிங் அனுப்பணும், மிடில் இல்ல ஓபனிங் அனுப்பணும்.
பட் அவர்களும் T20 ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவார். இப்ப இருக்க டெம்பரரி லீன் சார் இது மாதிரி நம்ம கோலி, ரோஹித் சர்மா, அப்புறம் நிறைய பேர் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா நம்ம எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அமிச்சிட்டோம். நம்ம ஜென்ரலாவே பேசியே பாதி பேர் அழிச்சிட்டோம். ஆனா அவங்க எல்லாம் நீங்க இனிமே பேசாதீங்கன்னு திரும்பி திரும்பி வந்துனே இருக்காங்க. அந்த கேட்டகரி தான் இவரும். இவர் கண்டிப்பா டெரிஃபிக் அடிப்பார். he will really clobber everybody. எனக்கு டவுட்டே கிடையாது. இந்த டெம்பரரி பேட்ச் ஒரு ஸ்டிஃப் நெக் வந்து திருப்பி ஆக்ஷனுக்கே வருவாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு திரும்பி வரும்போது அவ்வளோ ஈஸியாலாம் உங்களால ஃபிளெக்சிபிளா ஃபீல்டிங்லேயே கூட கொஞ்சம் மைல்ட்லி ஸ்லோவர் ஆயிட்டார். அது எல்லாமே இந்த ஃபியர் தான், இந்த இன்ஜரி லர்க்கிங் ஃபியர் தான். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவாரு. பட் தப்பு கிடையாது. அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ண வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்போ இவரு அதிக பத்து அவர் அடிச்சுட்டு போறாரு இப்ப இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. சஞ்சு ஓப்பனிங் என்ன கிளிக் ஆகும் டவுட்டே கிடையாது. இவங்க ஏத்தினாங்கன்னா நார்கே மாதிரி போலர் எல்லாம் போட்டா பின்னி எடுத்துருவார் சஞ்சு. சார் சூரியகுமார் யாதவ் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்றாரு, நானும் சுப்மன் கில் 2 பேரும் நின்று ஆடி இருந்திருக்கணும். நாங்க அவசரப்பட்டு வேகமா ஆடி அவுட் ஆயிட்டோம். நாங்க இருந்து ஆடி இருந்தோம்னா ஒரு எண்டில் யாராவது கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருந்துருக்கலாம். நாங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து கோச் கம்பீர் சொல்லி தரல போல. நான் வந்து ஏசியா கப் அடிச்சிக்கலையா, நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் அடிக்கலையா அப்படின்லாம் கேட்கறதுக்கு சொல்லி தரல போல இருக்குது கௌதம் கம்பீர். சூரியகுமார் யாதவ் தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசுற ஒரு நல்ல கேப்டன் ஆகுறாரு. என்ன சார் கம்பீர் இருந்து கத்துக்கவே மாட்டாரா சூரியகுமார்? சார் ஐ லவ் தட் யூ அட்மிட் யுவர் மிஸ்டேக், யூ ஆர் கிரேட். மேட போட்டு மைக்கு போட்டு நான் இந்த ஷோல சொத்தப்பிட்டேன்றதை நான் தைரியமா சொல்லுவேன். என்ன கழுவி ஊத்துனா ஆமா நான் சரியா பண்ணல, ஃபிளாப், யாருமே கை தட்டல, அவங்க மிஸ்டேக் கிடையாது, நான் என் ஃபார்ம்ல இல்லை. சம்டைம்ஸ் சரியா ஸ்பீச் கொடுக்காம டெரிபிக்காம என்ஜாய் பண்ணுவாங்க, அது வேற. அன்னைக்கு தூக்கமே வராதுண்ணா. நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணணும், அதை அவர் கரெக்டா ஒத்துக்கிறாரு. அது பிரில்லியன்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ். அவரு நேற்று ஆக்சுவலா பிரமாதம் ஆடிந்தார். அந்த பால் வந்து டெரிஃபிக்கா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்கார் வர்ற அளவுக்கு ஒரு நடி நடிச்சார். அந்த பேட் வேற, எட்ஜ் வேற யாருக்கோ எடுத்திருக்கு. அது எந்த இல்லைன்னா சின்ன நடிப்பு நடிச்சார், பிடிச்சது. பட் ஸ்டில் அவர்லாம் நிக்கணும். ஏன்னா அவரும் சுப்மன் கில் நின்னாங்கன்னா 6க்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். அவர் சொல்றது ரைட். ஏன்னா ஒன்ஸ் தே கெட் தேர் ஐ டு தி பால், சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் அட் 0 நாட் அவுட், தே ஆர் டோட்டலி டிஃபரண்ட் அட் 25 நாட் அவுட். வேற மாதிரி மாறிடும் மேட்ச். நேத்திக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துடலாம். நம்மளை போட்டு கிடுக்கி பிடிச்சிட்டாங்க. நம்மள ஒண்ணுமே பண்ண உள்ளவங்க பிரில்லியண்டா போட்டாங்க. எல்லாருமே பிரில்லியண்டா போட்டாங்க. அவங்க பேட்டிங் டீகாக் வந்து எது போட்டவே கூடாது அதை போட்டு நம்ம அழியும். ஜஸ்ட் அவுட் ஆஃப் லெங்க் ஆன் த லெக் ஸ்டம்ப் நீங்க போட்டீங்கன்னா வேற ஊர்ல போய் விழும் பந்து. இஸ் சோ குட் இன் தட். நேற்று திலக் வர்மா அந்த மாதிரி ஆடி காமிச்சார் பியூட்டிஃபுல்லா. அதனால யாருக்கு எந்த பால் போடக்கூடாது. டீகாக்கு ஷார்ட் பால் போட்டீங்கன்னா ஷட்டில் காக் மாதிரி அடிப்பார் டீகாக். அதனால நீ வந்து போடுறது. யாருக்கார் போடுங்க, நேகிங்கா லெங்க் போட்டீங்கன்னா அக்ராஸ் அடி அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்கொயர் கட்ஸ்ல நிறைய அவுட் ஆவார். ஸ்கொயர் கட்ல பாயிண்ட் பக்கம் நிறைய ஏர்ல போகும் அவருக்கு. யான்சன் வந்தார்னா தயவுசெய்து ஃப்ரண்ட் ஃபுட்டே போட்டுறாரு. அவர் ரீச்சுக்கு நீங்க போடுற ஷார்ட் லெங்க் ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிப்பார் அவர். யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் ஹிம் ஆன் டு தி பேக் ஃபுட். ஸோ இது இண்டிவிஜுவல் அவரோட வீக்னஸ்க்கு என்னன்னு போலிங் பண்ணுமே தவிர இந்த ஓவர்ல இருந்து இந்த ஓவர் இவர் வந்தாருன்னா இவர் எடுத்துன்னு வரலாம், அந்த ஃபார்முலால வேலைக்கு ஆகும். ஒருத்தருக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, யார் போட்டோம் அந்த வீக்னஸ் தான் போடணும். அப்படி ஆடணும். சார் குவிண்டன் டிகாக் வந்துட்டு இந்த ஆக்ஷன் ஐபிஎல் ஆக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 போட்டிருக்காரு, செஞ்சுரி கிட்ட வந்துட்டாருன்னு வச்சுப்போமே. அதாவது டபுள் 200 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட ஆடி இருந்திருக்காரு. இது வந்து அவரோட ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வேற ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவரை போன்ற ஒரு பிளேயரை எப்படி வந்து இந்த கேகேஆர் மனசாட்சியே இல்லாம ரிலீஸ் பண்ணாங்கன்றதான் எனக்கு புரியவே இல்லை சார். இந்த மாதிரி ஆக்ஷன் வரும். ஏன்னா இவர் சொல்லுங்க சார். கோவப்படுவார். நல்ல ஃபார்ம்ல இருந்தா கோச் ரொம்ப அப்செட் ஆயிடுவார். அவர் பிடிக்காது. கௌதம் கம்பீர் ரொம்ப ரொம்ப சோகமாயிடும். ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிருக்காரு. என்னன்னா, ஐ எம் நெவர் ஃபார் தி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இன் கிரிக்கெட் சொல்லிருக்காரு. இன்னும் இந்த தோனி பிட்டன் பை தி தோனி பக் இன்னது போல. நீங்க தோனி பத்தியே பேசிருக்கீங்களே, நானும் தானே அடிச்சேன் இந்த வேர்ல்ட் கப் பயில்ஸ், நானும் இருந்தேன், என்ன மறந்துட்டீங்களே அப்படின்ற புலம்பல் இன்னும் போவே இல்லை. உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் பிடிக்கல, ஒத்துக்கிறேன். சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டவுன்ல ஒருத்தன் அங்க அனுப்புறது, இந்த பிளேயரை தூக்கி அதுல போடுறது, எடுக்க வேண்டியவன் எடுக்காம இருக்கிறது, நல்ல பிளேயர் கிட்ட மூஞ்சி தூக்கின்னு போறது, அந்த சூப்பரா ஸ்டார் பண்ணிக்கினே இருக்கிறீங்க டீம்ல. எவனுமே நிம்மதியா இல்லாம இருக்கிற அளவுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்.
சார் பவுலிங் ஆஃப் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி சொல்லுங்க சார். எந்த அளவுக்கு வந்து இந்த பிட்சுக்கு பிகாஸ் போன மேட்ச்ல சொல்லியிருந்தீங்க அவங்க வந்துட்டு இந்த ஸ்லோ பிட்சுக்கு சூப்பரா செட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பிட்ச் வந்து ஃபாஸ்டா வருதுன்னு சொன்னீங்க. அப்போ நம்ம பவுலர்ஸ விட இவங்க இன்னும் அழகா வந்து அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் சவுத் ஆப்பிரிக்கா? ஆமா. அவங்க போலிங்ல ஃபாஸ்டா போட்ட போலிங்ல உங்களை ஃப்ரண்ட் ஃபுட்ல கெஸிங்ல போட்டாங்க. இப்ப டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட் பழக்கம் போல 3 பேர் அவுட் ஆன முதல் 3 பேரு அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கில்லு 3 பேரும் பவுலிங் போறதுக்கு முன்னாடி காலை ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. T20 ஃபார்முலா டெம்ப்ளேட் காலை ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. அந்த இடத்துல கெஸ்ஸிங்கா வந்தோடனே எட்ஜ் அதை தான் அவங்க போலிங். அவங்க டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி போலிங் போட்டாங்க. ஷார்ட்டா போடல. நம்ம இது T20 உடம்பு அடிக்கணும், பிச்சு ஹெல்ப் பண்ணுது மீடியம் பேஸ்க்குன்னு போட்டோம், வச்சு காட்டாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபாஸ்டா போட பேடி அடிக்கும். அவங்களோட வீக்னஸ் மீடியம் ஸ்டெப் லைக் டூபே, ஸ்லோ மீடியம் ஸ்டெப் பிளஸ் லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், அதெல்லாம் தான் அவங்களுக்கு வீக்னஸ். நீங்க வேகமா போட்டீங்கன்னா நார்க்கே அவங்களுக்கு போட்டா ஒரு பாலுக்கு 2 ஹிட்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க. ஏன்னா இன்ஸ்டிங்டிவா ஸ்ட்ரோக்ஸ் ஆடுறவங்க அவங்க. புல்ஸ் கட்ஸ் சைட் ஆஃப் த விக்கெட்ல டெரிபிக் ஆடுவாங்க. நம்ம போய் ஷார்ட்டா போட்டு கொடுத்தோம், அப்புறம் ஃபீட் பண்ணி விட்டோம் பயங்கரமா. அந்த இடத்துல மூளையோட ஸ்லோ ரன் யார்கர்ஸ் ஆர் ரியல் குவிக் ஸ்டெப் அது போட்டுருங்க. அது போடப்பட்ட அவங்க போட்டாங்க. சார் அபிஷேக் சர்மாவுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் அவர் வந்து ஒரு நம்பர் 1 எக்ஸ்ப்ளோசிவ் T20 பேட்டர் இந்தியாவுக்கு அவர் தான். அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் இருக்குது. கண்டிப்பா அவரெல்லாம் சீக்கிரத்தை டீம் ஓட்டி எப்போ நவுத்த மாட்டாங்க. அவர் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஃப் T20 மாதிரி இருக்கிறார். ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஸ்லோ ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவர் ஒண்ணு மாத்தி வரும் பிரமர் பியூட்டிஃபுல்லா என்ன ஒண்ணு ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு சொன்னேன் ஓடிஐல ஓடி இல்ல ப்ரீவியஸா T20 ஒரு மேட்ச் நம்ம பார்த்தபோது ஓடி வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு ரொம்ப ரூம் கிரியேட் பண்ணி கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கிறது, நல்லா ஆடுவார். ஆனா அந்த சமயத்துல பால் ஸ்ட்ரெயிட்டா தைஸுக்கு நேரம் வந்ததுன்னா இஸ் நாட் டூ கம்ஃபர்டபுள். இந்த இடத்துல பிளெக்சிபிலிட்டி லெக்ஸே இதுல ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் ஆடி ஹுக் அடிக்கிறது புல் இருக்கு, அது ஆடுறாரு, அதுல ஒரு ஷேக் ஸ்லோ ஆடுறாரு, அதை அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நான் அவருக்கு எதிர் டீம் கேப்டனா இருந்தா ஸ்வீப்பர் கவர் ஒருத்த வச்சுட்டு ஓடி வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட சொல்லுவேன். 2 பால் கண்டெயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பம்ப்ல இருந்து விட்டா பண்ணி இப்படி அடிப்பாரு. கவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அவர் IPL ஏகப்பட்ட தடவை அவுட் ஆகிரு. அதை அவர் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த பண்ற ஹீவை ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணா லைனை விட்டு தாண்டி போயிடும். அந்த ரூம் கிரியேட் பண்றதுனால பால் இஸ் அவே ஃப்ரம் ஹிஸ் பாடி, அதனால அதை ஃபுல்லா கொடுக்கறது இல்லை. அதுல அவர் அவுட் ஆகிறார் அடிக்கடி கவர்ஸ்ல. இது நான் பார்த்த அப்சர்வேஷன் மட்டும் சொல்றேன். பட் அவர் கேம் எல்லாம் மாத்திக்கவே வேணாம். ஃபாஸ்ட் போலர் ஓடி வருவோம், யாராவது ஸ்டார்ட் காரர் அவங்க இறங்கி வர ஆடுற கிரீட்டர் ஆடணும் பர்ஃபெக்டா இருக்கு. சார் இன்னைக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த ரிக்வயர்ட் ரன் ரேட் எகிரிட்டே போகுது. நம்ம சுப்மன் கில் வந்து கோல்டன் டக் ஆயிட்டாரு, சூரியகுமார் யாதவ் 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு, அபிஷேக் சர்மா வந்து 17ல போயிட்டாரு. இந்த டாப் 3 வந்துட்டு 32 ரனுக்கு காணாம போனதுக்கு அப்புறமா அக்சர் பட்டேல் ஒரு சைடு ஸ்லோ ஆட்டாரு. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளே டோட்டல் கான் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல திலக் வர்மா வந்து அந்த அந்த இதை மொத்தத்தையும் அவரோட ஷோல்டர்ல கேரி பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாருங்கும் போது அதர் ரெண்டுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது யாருக்கிட்ட அப்படின்னா சிவம் துபே இல்ல, ஜிதேஷ் இல்ல, ஹார்திக் பாண்டே. ஐ வாஸ் சென்ட் அப் த ஆர்டர். அவர் தான் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் மினிட்ல எனக்கு செட்டில் ஆக டைமே வேணான்ற மாதிரி அடிக்கிறவர். அவரை கொஞ்சம் ஃப்ரண்ட்லயே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா அவர் செட்டில் ஆகிறதுக்கு டைம் இருக்குதுங்கிறது ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் செட்டில் ஆயிட்டாரு. 23 பால் பிடிச்சி 20 தான் அடிச்சாரு. வாட் வாஸ் ராங் வித் ஹார்திக் பாண்டியா? பிகாஸ் நேத்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொன்னோம், என்ன சார் இது கம்பேக் மேட்ச்ல இப்படி டக்குன்னு வந்து அடிக்கிறாருன்னு. அப்ப இன்னைக்கு மேட்ச்ல அவர் எப்படி லாக் பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த லிண்டே போலிங், இந்த லிண்டே அன்எக்ஸ்பெக்டட் ஆகும், பெரிய போனஸ் ஆகும். இந்த லிண்டே ஹைட்ல இருந்து டெரிஃபிக்கா கான்பிடென்ட்டா போட்டார். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, நல்ல பால் தானே அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா டிஃபென்சிவா ஆரம்பிச்சார். உங்க ஆஸ்கிங் ரேட் 14-15 போயின்னு இருக்கும்போது நீங்க உங்க டெக்னிக்கு சார் நல்லவர், நல்ல பால் போட்டாரு, நம்ம அதை போய் சுத்தக்கூடாது இல்லையா? அந்த நீதி நேர்மை நியாயம் பார்க்க முடியாது. நம்ம வந்து ஸ்டம்பை விட்டு இறங்கி கரகம் சுத்தி ஆனோம், பிளைண்டா இல்ல. ஹர்திக் பாண்டியா நீங்க சொல்ற மாதிரி அவரோட ஒரிஜினல் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆட போயிருக்கணும். அவரும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் வச்சு வாங்கிடணும். அவர் அந்த லிண்டையை போட்டு கைகளுக்கு வர பார்த்தேன். அதான் இந்த ஸ்டெப் அவுட் பண்ணாலே தூக்கி அடிக்கணும். கரகோன்ற ஆங்கிள் கிரிக்கெட் ஆட வேணாம், தேவை கிடையாது. ஸ்டெப் அவுட் பண்ணி அழகா பியூட்டிஃபுல்லா KL ராகுல் மாதிரி கவர்ஸ் மேல லாப் பண்ணலாம். இவரு நம்ம யாரு கான்வே
டெவான் கார்னே பார்த்தா 6க்கு போக மாட்டார் ஆஃப் சைட்ல. ராகுல் கண்டெய்ன்மெண்டா 3 பால் சும்மா அப்படி லாக் பண்ணுவார் கவர்ஸ் மேல, அது 4 போகும். ஸோ அந்த ஜென்டில் டைப் ஆஃப் கேம்லாம் கொஞ்சம் ஆடலாம். அண்ட் தயவு செஞ்சு இந்த ஜிதேஷ் சர்மா பத்தி ராங்கா யாரும் பேசவே வேணாம். அவருக்கு இருக்கிற பினிஷிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட தோனி மாதிரி. அவர் வந்த உடனே ஒரு பால் கூட செட்டில் ஆகாம பியூட்டிஃபுல்லா 6 அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அவருக்கு என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் மேட்சஸ் லைனா வரமாட்டேன் இருக்கு அந்த மாதிரி சேலஞ்சு வரும். ஐபிஎல்ல நான் சொல்றது ப்ரூவ் ஆகுதா இல்லையா பாருங்க. அவர் டாப் கிளாஸ் பிளேயர். அவர் கீப்பிங்ல அந்த அச்சாரை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். டிகாக ஒரு ரன்னோட அச்சார் பாத்தீங்களா, அவுட் ஸ்டாண்டிங். அதெல்லாம் டாப் கிளாஸ் ரிஃப்ளெக்ஸஸ் அதெல்லாம். ஸோ ஜிதேஷ் சர்மா கண்டிப்பா ஆடணும் டீம்ல. இது டாப் கிளாஸ் பினிஷர் அண்ட் டெல்லிங் யூ. அவரை உடனே கம்பேர் பண்ணி தோனியோட கம்பேர் பண்ணி டீம்ல இருக்கிறவரோட பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆஃப் சைட்ல அவருடைய ஒரிஜினல் கேமை விட்டுட்டார் நேத்தி. அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஆஃப் சைட்ல ஆடி இருந்தா அவர் ஜெயிச்சு கொடுப்பார். அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு அவர் மேல. இல்ல அவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 6 2 4 வந்து குவிக் ஃபயரா ஆடி இருந்திருக்காரு சார். பட் ஆனா ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்சர் பட்டேல் டுகெதர் அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ண 44 பால்ல 42 ரன் அடிச்சிருக்காங்கன்றது வந்து கிளியர்லி இட் இஸ் சீன். இவங்க 2 பேர் தான் மிஸ் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. You're right, because overs are fading. 9வது ஓவர் 10வது ஓவர் போயிலே இருக்கு. நம்பர் ஆஃப் ரன்ஸ் டு ஸ்கோர் ஆஃப் ஈச் பால் ஜாஸ்தி ஆயின்னு வருதுன்றச்சே அந்த இடத்துல குவிக்கா டிசைட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். இப்ப திலக் வர்மா பாத்தீங்கன்னா தபால்ல ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போறாரு பாருங்க 6க்கு. அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதான் சொன்ன ஆன் த ஸ்பாட் யூ திங்க். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் இப்ப நான் மாத்தினோம். நான் அம்பியாவோ ரெமோவாவோ இருந்து பிரயோஜனம் கிடையாது. நான் அந்நியனா மாறணும், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு காமிக்கணும். அங்க என்னோட ஒரிஜினல் கிரிக்கெட் ஆட முடியாது. அதனாலதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே யாரு பெஸ்டா அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு பண்ணிக்கிறாங்களோ மாத்திக்கிறாங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆவாங்க. அது பண்ணணும் நம்ம இன்னும் கொஞ்சம். பட் கிரெடிட் எடுக்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கிளியர்லி அவங்க கேம்னு காமிச்சிட்டாங்க நேத்தி. அதில் காமிச்சிட்டு போட்டோம். அவங்க பெஸ்ட், அவங்க நல்லா போடுவாங்க. அதை நம்ம அடிக்கணும்ன்ற அவங்க யார்கர் போடுறது அவங்க வேலை. அந்த யார்கரும் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி டிக் பண்ணி அடிக்கிறதுன்றது யோசிக்கிறதுல தான் நம்ம திறமை இருக்கு. ஸோ நம்ம உதப்படுறதுல ப்ராப்ளம் இல்லை. 220 சேசிங்னா 205 206 வந்தோம்னு வச்சுங்களேன், அதான் ஃபைட். அப்போ யாருக்கும் கிரீவன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் அஷ்டாயா நம்ம அடுத்த மேட்ச் அச்சுவையான்ற ஒரு ஃபீலை கொடுக்கணும். ஸோ டேமா மட்டும் சரண்டர் ஆகக்கூடாது. திலக் வர்மா ஆடும்போது மட்டும் ஹர்திக் வச்சே இருக்குது. பட் ஹர்திக் நீங்க சொன்ன மாதிரி முதல் மேட்ச்ல பண்ண மாதிரி பண்ணல. அவர் செலவுல போயிட்டாரு. முதல்ல நம்ம சேஃபா தேத்திக்கலாம் கொஞ்சம் ஒரு 10-15 வரைக்கும் பார்த்து ஆடுதான் போயிட்டாரு. அது முடியாது. நேற்று சுச்சுவேஷன் முடியாது. சார் உங்களோட ஃபேவரட் பிளேயரை பற்றி தான் லாஸ்ட் கொஸ்டினாக வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேன். இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த அந்த ஒரு 100 ரன்ஸ் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 99 ரன்ஸ் சார். கரெக்டா 8 ஓவர்ல 99 ரன்ஸ். இதுதான் வந்து நமக்கு அவங்க பவர் பிளேல அடிச்சாங்க, நம்ம பவர் பிளேல அடிக்க முடியலன்ற இந்த கிளியர் டிஃபரன்ஸை காட்டிச்சு. என்ன ப்ராப்ளம் வந்து 2 பேருமே விக்கெட்லெஸ் வேற அந்த 8 ஓவர்ஸ். அது என்ன ஆச்சு? வாட் வாஸ் ராங் வித் இட்? இல்லையே, முதல் 2 ஓவர் நீங்க பாத்துட்டீங்க. இந்த பிட்ச் வந்து அழகா வந்து டு த பேட் பவுன்சர் அப்படின்ட்டு இமீடியட்டாவே சிவம் துபே கொண்டது பெட்டருங்கிறேன். சிவம் துபே வந்து ஃபாஸ்டா எரியற ஆள் கிடையாது. அவர் மெதுவா போடுற ஆள் இவங்க வந்து அப்படியே பொங்குவாங்க. 9 பேர் கிட்ட மெரிகலாண்டு தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஏன் சில டெம்ப்ளேட்டா பண்றாங்க. 5வது ஓவர் வருண் சக்கரவர்த்தியை கொடுத்துருங்க. ஏன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. 6வது ஓவர் கொடுத்தா 5வது ஓவர் கொண்டு வந்துருங்க. அது இன்னும் 5வது ஓவர் வந்தே ஆகணுமா? அவர் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஓபன் பண்ணலாம் அவர் வச்சு. நீங்க எப்படி மைண்ட் கேம் ஆடுறீங்கன்றதுல இருக்கு. திடீர்னு சிவம் துபே வருண் சக்கரவர்த்தியை கொண்டீங்கன்னு வச்சுங்க முதல் 4 ஓவர்ல அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒருவேளை பிச்சு நமக்கு கிளியரா தானே வருது பாலு டு த பேட் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்லோ பவுலர் திருத்துவாரா? அவனை யோசிக்க விட்டீங்கல்ல. அவனை யோசிக்க விடவே இல்லையே. நார்மலா நாங்க பும்ரா 2 ஓவர் ஹர்ஷீப் 2 ஓவர் கொடுப்போம். அவங்க 100 கொடுத்தாலும் பரவாயில்ல. அவங்க எங்களோட பெஸ்ட் பவுலர். அவங்க நாங்கள் 4 ஓவர் கொடுப்போம். 200 போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க என்னோட பெஸ்ட் பவுலர். டூவேக்கெல்லாம் இனியான் தான் நாங்கள் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு கொடுக்க மாட்டோம். அப்படின்னு அந்த மாதிரி பிக்ஸ்ட் ஐடியா கிரிக்கெட் ஆட முடியாதுன்னு திருப்பி திங்க் ஆன் த ஸ்பாட். இன்னைக்கு என்ன தெரியாது. முதல் 2 ஓவர் ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா போடும்போது எஃபர்ட்லெஸ் ஈஸ் அடிக்கிறாங்கன்னா இன்ஸ்டன்டாவே திங்க் பண்ணணும். ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்துடலாமா, இல்ல கொஞ்சம் சல்புல், அதாவது இந்த ஓடி வேகமா ஓடுறது மெதுவா போடுறது, அந்த மாதிரி போல எடுத்து இல்லாம யோசிக்கணும். இதை நீங்க பயங்கரமா திங்க் பண்ண தலைவா. நீங்க எப்போ பிஸ்தா கேப்டன்னா the going is totally against you. அப்ப நீங்க பண்ற ஸ்மார்ட் மூவ்ஸ் தான் நீங்க பிஸ்தா கேப்டன். எல்லாமே ஒரு 40/6 நீங்க என்ன கேப்டன்சி பத்தியான பேச்சு பிரயோஜனமே கிடையாது ஒரு ஃபீல்டிங் டீம்ல. அந்த அவே போகும்போது என்ன பண்றீங்க? ஸ்மார்ட் மூவ்ஸ் டு கெட் த கேம் பேக். அதுதான்
சார் இப்ப நீங்க சொன்னது நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி இது இவ்ளோ இம்பார்ட்டன்ட் பாலா நான் நிஜமா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்ப கௌதம் கம்பீர் வந்துட்டு எனக்கு வர வேண்டிய கிரெடிட் எனக்கு வராம போயிருச்சு 2011 வேர்ல்டு கப்லன்னு இன்னும் புலம்பாம வரப்போற 2026, 2027 வேர்ல்டு கப்ல அவர் 2011ல எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தாரோ, அப்ப நானும் ஒரு கோச்சா ட்ரெண்ட் செட்டரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்பதான் எனக்கு கிரெடிட் வரும்ன்றத அவர் யோசிக்கணுமோன்னு தோணுது சார். ஏன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகேந்திர சிங் தோனி தான் நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட்ல வேர்ல்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே இப்படி திடீர்னு பவர் பிளேல தைரியமா அஸ்வின்னு ஒருத்தர் இறக்கி 2 பேர் தான் வெளிய ஆமா. இருப்பாங்க பவர் பிளேல. ம். நீ வந்து அப்படின்னு கொண்டு வந்ததே அவர்தான் சார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பல கேப்டன்ஸ் வந்து அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹி வாஸ் அ ட்ரெண்ட் செட்டர் தென். அத யாருமே எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி. அப்ப அது ஐபிஎல்ல பண்ணாரு, இன்டர்நேஷனல்ல பண்ணாரு. அப்ப அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும். இல்ல. தோனி கொண்டு வந்த அந்த ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து என் கேப்டன ஃபாலோ பண்ண விட மாட்டேன். அப்படின்னு ஆமா. நினைச்சா இது என்ன சார்? தோனி போலார்டுக்கு அம்பையருக்கு பின்னாடி மேத்யூ ஹேடனை வச்சு உள்ள அமிச்சாரு. டெரிஃபிக்கான ஃபீல்ட் பிளேசிங். நம்ம அத பண்ண மாட்டோம். அதனால என்ன பண்றது ஈகோ. பாவமா அதே பண்றாரு. வேர்ல்ட் கப்ல பாவமா அத பண்றாரு. அம்பையருக்கு பின்னாடி அவர் ஒரு ஃபீல்டர் இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நீ அந்த மாதிரி வேணாம். நான் இப்ப சொல்றேன் இந்த விஷயங்கள். நம்ம டவுன் அனுப்புறது, பேட்டிங் ஆர்டர் அனுப்புறது, தகால பிச்சுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்துறது. ரொம்ப டஃப்பா இருக்கா, அக்சர் பட்டேல் நம்பர் 4 கரெக்ட். அவர் தள்ளி கிள்ளி ஆடி ஒரு 40 அடிச்சுடுவார். ஸ்டெடி த போட். அப்ப நீங்க அனுப்புங்க. பட் இட்ஸ் கமிங் ஆன் டு த பேட் ரொம்ப சர்வ சாதாரணமா வருது. அந்த சமயத்துல டெய்லர் மேல நான் ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணு. முதல் 4 ஓவர் பாத் போலர் தான் போட்டு வர வழியே கிடையாது இல்லையே. கிடையாது. ஸ்மார்ட் மூவ் திங்கிங் ஆன் யுவர் ஃபீட் அந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். அதை யோசிக்க தவறுறாங்க. பார்ப்போம். பட் நோ கிரெடிட் டேக்கன் அவே ஃப்ரம் தி டீம். போன மேட்ச் டாப் கிளாஸ் ஜெயிச்சிட்டோம். பொட்டலம் கட்டிட்டோம் அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்க. பட் இப்படிதான் போகணும் கிரிக்கெட்ன்றது. வாழ்க்கை பூரா ஜெயிச்சுனே இருக்க முடியாது, வாழ்க்கை பூரா தோத்துனே இருக்க போறது இல்லை. மாறி வந்தாதான் சீரியஸ். இங்கிலீஷ் சீரிஸ்னா டாப் கிளாஸ் இருந்தது. ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் மாதிரி இருந்தது, T20 சீரிஸ் மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் வந்தது இல்லை. தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் வி ஷுட் பவுன்ஸ் பேக். இந்த வீக்னஸ் கிளியர் பண்ணுவோம். அருள் சார் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேவரட் பிளேயர் அவரை பத்தி தான் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு பிடிச்சவர் இந்த 22 பேர்ல யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கடி லுங்கி இன்னைக்கு வந்து இந்த பிட்ச்லயும் வந்து அவர் வந்து அவரோட நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாரு. ஆல்சோ அலாங் வித் மார்க்கோ யான்சன் சார் ரொம்ப வந்து ப்ராமிசிங்கா இருக்கு. இப்போ வந்து ஒரு டேல் ஸ்டீன் மாதிரி வந்து இப்போ மார்க்கோ யான்சன் பாத்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் த ஃபார்மட்ஸ் ஹி இஸ் கிவிங் இஸ் பெஸ்ட். டெஸ்ட்லயும் போடுறாரு, T20லயும் போடுறாரு, ஓடியிலையும் போடுறாரு, இந்தியன் பிட்ச்ல இந்த டூர்ல. ஸோ ஒரு டூர் முழுக்க 3 ஃபார்மட்லயும் நல்லா போடுறாரு. அப்படிங்கும்போது மார்க்கோ யான்சன் இஸ் க்ரோத் அது வந்து சூப்பரா இருக்கு சார் பார்க்க போத் த பிளேயர். பேசிக் ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. டால் மிச்சல் ஸ்டார்க்கு T20 சீரீஸ்ல ரொம்ப பேடா போடுவார். ஓடி வந்து ஏத்துவாரு. மூவ் ஆச்சுன்னா எடுப்பாரு விக்கெட். பட் வெறும் ஸ்பீட் இருந்துச்சு போட்டு கொள்ளுவாங்க. மார்க்கோ யான்சன் பிச்சை நல்லா ரீட் பண்றாரு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பிச்சை நல்லா ரீட் பண்ணி எந்த இடத்துல எப்படி போடணும், அப்படி கையை தூக்கி எந்த இடத்துல மெதுவா போடணும், எந்த இடத்துல ஃப்ளோ வரணும், எந்த இடத்துல நல்லா ஏத்தணும், அந்த மாதிரி. எங்கடி லுங்கி இப்போ வந்து திடீர்னு ஒரு 2 பால் பிக்கப் போடுறாரு. தட்டினா கேட்ச் போற மாதிரிலாம் ஒன்று போடுறாரு. அவர் ரொம்ப இன்க்ளைண்டா போடுறாரு. பட் இந்தியன் டீம் நான் சொல்றேன் இந்த T20ல இந்த பிச்சில் KL ராகுல் இருந்த கதையே வேற மாதிரி. நீங்க இந்த இந்தியாலாம் இந்த 2 பால் சேர்ந்த மாதிரிலாம் கண்டிப்பா பண்ண முடியும். KL ராகுலுக்கு இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது ஜீனியஸ். அது வந்து ஜோப்ராஜோட ஃபர்ஸ்ட் பால் பாயிண்ட் 6 அடிப்பாரு. என்னடா பண்ணுவார். அதே மாதிரி போலிங்ல 2 டாப் கிளாஸ் ஹீரோஸ் நீங்க பாத்தீங்கன்னா T20ல KL ராகுல் பேட்டிங்லயும் போலிங்லயும் வருண் சக்கரவர்த்தியை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது பாஸ். நீங்க 6 சீனா அடுத்த பால் அவுட். நீங்களே இரிட்டேட் ஆயிட்டு போயிடலாம். எங்கேருந்தோ எடுத்துட்டாரு பேர். அவரை பாலை பிக் பண்ண முடியல. நேற்று இறங்கி ஏதோ பண்ணி பார்த்தாரு. அப்படியே எடுத்துட்டாரு விக்கெட்ஸ். அந்த ரன் அவுட் ஆனதே கிட்டத்தட்ட இவருக்கு ஸ்டம்பிங் மாதிரி தான். வீட்டு நைட்டு பேட் எட்ஜ் எடுத்து ஸ்மார்ட் பீஸ் ஆஃப் ஸ்டம்பிங் பை ரன் அவுட் பை ஜிதேஷ் சர்மால. ஸோ எனக்கு என்னமோ KL ராகுல் அண்ட் நம்ம வருண் சக்கரவர்த்தி டீம்ல இருந்துட்டாங்கன்னா அது பெரும் ஹெடேக் எல்லா டீமுக்கும். இந்த 2 பேர் எப்பவுமே இருக்கணும் டீம்ல. என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா சார். இந்த சீரிஸ் முடியும் போது இது எல்லாம் எப்படி போக போகுது? பிகாஸ் ஃபெப்ல நமக்கு வந்து 2026 T20 வேர்ல்டு கப் வேற வருது. ஸோ அதனால முன்னாடி 2020 முன்னாடிலாம் வேர்ல்டு கப்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இப்போ வந்து 5 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதனால அடுத்து வரப்போற வேர்ல்டு கப்ல நம்ம எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோன்றது இந்த சீரிஸ் முடிவுல நல்லாவே ஒரு ஐடியாவை கிடைச்சிடும் சார். அடுத்தடுத்த மேட்ச்ல உங்க கூட பேசுறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். 100%. We have to keep marching towards success. அதுவும் நம்ம பேசுறது டிசம்பர் 12th சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம வழி தனி வழி ஜெயிச்சே தீரும். சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் டூப்பர் பர்த்டே விஷஸோட நம்ம முடிச்சுப்போம். மறுபடியும் வித் லாட் ஆஃப் சக்சஸ் சந்திக்கிறோம். our favorite RRR வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ
நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.